ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ண எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கிரியேட் பண்ணிருக்கேன். சேனல் பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் பண்ணிக்கலாம். உங்களை ஃபினான்ஷியல் அட்வைசர் காண்டாக்ட் பண்ணிட்டு பை அண்ட் செல் பண்ணிக்கோங்க. நான் சிபிலிஷ் அட்வைசர் கிடையாது. ஓகே ஃபைன். அண்ட் டேரெக்டாக நமக்கு நாளைக்கான லெவல்ஸ்குள்ளே போயிடலாம். அண்ட் இன்னைக்கு மெம்பர்ஷிப்ல வந்து நான் ஒரு லெவல்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் சூப்பராக ரியாக்ட் ஆயிருந்தது. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்ஸ் இருக்கு. என்னன்னா நேற்று என்னென்ன HDFC பேங்க்கும் ஐசிஐசி பேங்கை பத்தி நம்ம நேற்று டிஸ்கஷன் பண்ணியிருப்போம். ஓகே, ஆனா அது ரெண்டு பேட்டர்னுமே நீங்க நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்கமிங் டேஸ்ல ஃபாலோ ஆக பாசிபிள் இருக்கு. ஜஸ்ட் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் என்ன அப்டேட்ஸ்ன்ட்டு. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. போன வீடியோஸ்க்கு ஆல்மோஸ்ட் 150 லைக்ஸ் மேல கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். இந்த வீடியோஸ்க்கு மினிமம் ஒரு 200 லைக்ஸ் வச்சு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோஸை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா அப்கமிங்கோட மார்க்கெட் அப்டேட்ஸ் எப்படி இருக்கும், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சு ட்ரேட் பண்ணுவாங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் குரூப்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ. ஓகே, அண்ட் டேரக்டா இன்னைக்கான மெம்பர்ஷிப்போட லெவல்ஸ்குள்ள போயிடலாம். இப்போ இன்னைக்கு நான் மெம்பர்ஷிப் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருப்பேன் மார்னிங். என்னன்னா இந்த ஒரு செப்பரேட்டிவ் லைன் டிரா பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா 55,200 ஜோன். இந்த 200 ஜோன் வந்து பாருங்க நமக்கு சூப்பரா மார்க்கெட் ரியாக்ட் ஆயிருந்தது. இந்த ரேஞ்சில் தான் மார்க்கெட் நான் அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன். மார்க்கெட் வந்து 25,200 நமக்கு ரிவர்சல் பாசிபிள்னு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்ல ஒரு வாய்ஸ் நோட்டே போட்டு நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அண்ட் நான் டெக்ஸ்ட் மெசேஜ் கொடுத்துருப்பேன். பேங்க் நிஃப்டி 25,200 ரிவர்சல் ஜோன் அப்படின்ட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் கொடுத்துருப்பேன். எக்ஸாக்டா நமக்கு என்ன நடந்ததுன்னா மார்க்கெட் வந்து 25,200 டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து நல்ல மூவ் கொடுத்து இல்ல எந்த விதமான கால்ஸும் கொடுத்துருக்க மாட்டோம். மார்க்கெட் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், எப்படி ரியாக்ட் ஆகுன்ற விஷயம் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வாய்ஸ் நோட்ல ஸ்கேல்பிங்கான அப்டேட்ஸ் கொடுத்துருப்பேன். நமக்கு 100 பாயிண்ட்ஸ் வந்து நல்லா ஸ்கேல்பிங்ல மூவ் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாங் ட்ரேட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட 200ல இருந்து நமக்கு 400 வரைக்கும் 200 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு நல்லாவே மூவ் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா, இதில் தான் நானுமே இன்னைக்கு நான் ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அந்த அப்டேட்ஸா மெம்பர்ஷிப் குரூப்ல கொடுத்துருந்தேன். ஓகே, அண்ட் இது எல்லாமே நான் இப்ப கரண்டா இருக்கிற சினாரியோ HDFC பேங்க் அண்ட் ஐசிஐசி பேங்கோட அப்டேட்ஸ் மெம்பர்ஷிப்ல கொடுத்துருக்கேன். ஓகே, இதுதான் கரண்டா இருக்கிற மெம்பர்ஷிப்ல கொடுத்த அப்டேட்ஸ். ஓகே, மெம்பர்ஷிப்ல யாருக்குன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல டிஎம் பண்ணி மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் மார்க்கெட் அப்டேட்ஸை லைக் ஷார்ட்ஸாகவும் வாய்ஸ் நோட்டாகவும் கொடுத்துருவோம். எங்க ரியாக்ட் ஆகும், எங்க இப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படின்னு கால்ஸ் கொடுக்க மாட்டோம். லைக் எப்படி ட்ரெண்ட் மூவ் ஆகுன்ற பேசிஸ்ல கொடுத்துரும். ஓகே ஃபைன். இப்போ அதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டிக்கு ஹை வெயிட்டேஜ் நம்ம நேற்றே டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். பேங்க் நிஃப்டியோட ஹை வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நமக்கு HDFC பேங்க் அண்ட் ஐசிஐசி பேங்க். இன்னைக்கு இந்த ரெண்டு பேங்க்குமே பார்த்தீங்கன்னா 1.29% நமக்கு ஃபாலோ ஆயிருக்கு. கரெக்டுங்களா? அப்ப நமக்கு பேங்க் நிஃப்டி எப்படி மூவ் ஆயிருக்கு பாருங்க. இதுமே இன்னைக்கு நமக்கு 400 பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ்ல அப்ல லோல தான் நமக்கு மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. ஓகே, நல்ல ஹைல போயிட்டு நல்ல மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் கொடுத்துருந்தது. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றது டிசைட் பண்றது இந்த HDFC ஐசிஐசி பேங்க் தான் நாளைக்கு டிசைட் பண்ணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம், நோட் பண்ணிக்கோங்க. HDFC பேங்க் ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ HDFC வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அண்ட் டே டைம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு செல்லிங்ல க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எந்த கேண்டலுமே டே டைம் ஃப்ரேம்ல க்ளோஸ் வச்சது கிடையாது. இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருக்கு. இது மட்டுமே கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நமக்கு மினிமம் இந்த இடத்துல இந்த HDFC பேங்க் வந்து இந்த ஹைல இருந்து லோரிக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஃபால்னா நமக்கு ரொம்ப பெரிய ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகும். ஃபால் ஆயிட்டு அகைன் நமக்கு இந்த இடத்துல பேட்டர்ன், ஏன்னா ட்ரெண்ட் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றவங்களுக்கு தெரியும். நான் என்னோட கோர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ட்ரெண்ட் நம்ம எது இந்த லோ கட் பண்ணிச்சா நமக்கு ஹையர் ஹை, எந்த லோ கட்ஸ்னா நமக்கு டவுன் ட்ரெண்டா மாறும் அப்படின்னு. இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இந்த பேட்டர்னை கட் ஆயிடுச்சுன்னா நம்ம டவுன் ட்ரெண்ட் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கிடையாது. இல்ல ஒரு சின்ன சின்ன சினாரியோ இருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு யூடியூப்ல அப்டேட் பண்றேன். இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இன்கேஸ் இங்க வந்து திருப்பி நமக்கு ஒரு ஹியூஜ் ரிவர்சல் கொடுக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த பேங்க் நிஃப்டி HDFC பேங்கோட ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோ வரைக்குமே நமக்கு ஃபாலோ ஆயிடும். இந்த ஹைல இருந்து இந்த லோ வரைக்கும் ஈஸியா நமக்கு ஒரு 120 பாயிண்ட்ஸ் கிட்ட ஈஸியா நமக்கு HDFC பேங்க் வந்து ஃபாலோ ஆகும். அடுத்த ரிவர்சல் இங்க தான் ஒரு கேப் இருக்கு. மிட் ஜோன் எடுத்தீங்கன்னா 1845 தான் நமக்கு ரிவர்சல். ஓகேங்களா, இது பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐசிஐசி பார்த்துக்கலாம். ஐசிஐசி பேங்கோட அப்டேட்ஸ் பாத்தீங்கன்னா இதுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேட்டர்ன்ல செல்லிங்ல க்ளோஸ் வச்சிருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டாப் எங்க இருக்குன்னா நமக்கு நியர்பை இருக்கிற சப்போர்ட் இல்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் பாத்தீங்கன்னா 1371, செகண்ட் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா 1349. ஓகே, இந்த லெவல்ல எதுக்காக சம்பந்தமே இல்ல சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னா இதோட நீங்க இந்த வெயிட்டேஜோட லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும் HDFCயும் ஐசிஐசியும் நமக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இது நமக்கு நல்லா மூவ் ஆச்சுன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இன்ஸ்டிடியூஷன் நமக்கு தொடர்ந்து வந்து செல்லிங்ல தான் இருக்காங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கண்டினியூவா நமக்கு செல்லிங்ல இருக்காங்க. அதை வச்சு நீங்க ட்ரெண்ட் இப்போ நாளைக்கு மேல போகுமா கீழே போகுமான்றது டிசைட் பண்ண முடியாது.
அப்கமிங் மூவ் எப்படி இருக்குன்றது நம்ம ஈஸியா டிசைட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நான் உங்களுக்கு லைக் அப்கமிங் டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு எப்படி இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் பார்த்து நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கணும்ன்ற விஷயம் சொல்லி ஓகே. இப்போ இந்த லெவல்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த லைன்ஸ் அப்படியே உங்களோட சார்ட்ல போய் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி பிரைஸ் ஆக்ஷன் தெரியும் அப்படின்னா பிரச்சனை இதெல்லாம் உங்களுக்கு புரியும். பிரைஸ் ஆக்ஷன் தெரியல அப்படின்னா லேர்ன் பண்ணிட்டு வந்து இந்த லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஓகே. அண்ட் அடுத்த செப்டம்பர் பேட்சோட ரெஜிஸ்ட்ரேஷனும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வில்லிங் இருக்கிறவங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணி ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ற விஷயம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கப்புறம் எங்க பெரிய ஹியூஜ் சப்போர்ட் அப்படி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரிவர்சல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ரிவர்சல் ஜோன், ஹியூஜ் ரிவர்சல் ஜோன், அது ஓய் டேட்டா வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ நமக்கு இங்கே ரிவர்சல் ஆயிருக்குங்களா, அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஜஸ்ட் ப்ரீவியஸ் ஒரு ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணி பார்க்கணும். ரியாக்ட் ஆயிருக்கு, பர்ஃபெக்டாக ரியாக்ட் ஆயிருக்கு. அப்போ நாளைக்கு மார்க்கெட்டோட சினாரியோ என்னன்னா கரண்டாக இருக்கிற ஜோன் இருக்கு பார்த்தீங்களா, கரண்டாக என்ன ஜோன் இருக்கு 55,083. ஓகே. எக்ஸாக்டா நான் என்ன நேற்று யூடியூப்ல வீடியோல சொல்லியிருப்பேன்னா இந்த லோ கட் ஆச்சு ரீடெஸ்ட் எடுத்து இது வரைக்கும் ஃபால் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த லோ கட் ஆகல, பவுன்ஸ் பேக் அகைன் லோ பிரேக் அவுட் ரீடெஸ்ட் எடுத்து நல்லா ஃபால் ஆயிடுச்சு. ஓகே. நாளைக்கு ரிவர்சல் ஜோன் நம்ம எக்ஸ்பெக்ட் எங்க பண்ணுவோம்னா கரண்ட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 54,907 ஸ்ட்ராங் ஜோன் நாளைக்கு. இது நமக்கு ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா ஓப்பன் மார்க்கெட்ல நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா இந்த 54,591 வரைக்குமே மார்க்கெட் வந்து ஈஸியா ஃப்ரீ ஃபால் நடந்துடும். ஓகே. ஆனா இந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன ரிவர்சல், மேபி மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல நல்லா நமக்கு ஓப்பன்லேயே நல்லா செல்லிங் வருதுன்னா யாரும் ட்ரஸ்ட் பண்ணி செல் பண்ணாதீங்க, புட் ஆப்ஷன்லாம் போகாதீங்க. திருப்பி நமக்கு ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுக்கும். பவுன்ஸ் பேக் எப்போ கொடுக்குதோ புட் ஆப்ஷன் நம்ம அப்பதான் ஃபோக்கஸ் பண்ணணும். மேபி இந்த லோல பவுன்ஸ் பேக் கொடுக்குதுனால இங்க தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேர் மிட் ஜோன்ல போய் எடுத்துருங்க, நடுவில் போய் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் நமக்கு மார்க்கெட்குள்ள வருமே. ஓகே. அது நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா தெரியும். நாளைக்கான ரிவர்சல் ஜோன் சொல்லிடுறேன். 55,200 நாளைக்கு ஸ்ட்ராங் ரிவர்சல் ஆக்ட் ஆகும். மேபி 1 hour டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து இங்கவே போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 1 hourக்கு மேக்ஸிமம் ட்ரேட் எதுவும் எடுக்காதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 1 hourல தான் ஃபேக் பிரேக் அவுட்லாம் கொடுக்கும். இன்னைக்கே பாத்தீங்கன்னா நேற்று இந்த லைன்ஸ் நான் டிரா பண்ணியிருப்பேன். ஜோனை பிரேக் அவுட் ஆகுதுன்னு நினைச்சு நிறைய பேர் ட்ரேட் எடுத்துருப்போம். ஆனா ஜோன் பிரேக் அவுட் கிடையாது, இந்த ஹை நமக்கு கிராஸே ஆகல. அதெல்லாம் எல்லாருக்குமே சொல்ற விஷயம், ஃபர்ஸ்ட் ஒரு 1 hourக்கு ட்ரேட் எடுக்காதீங்க. நீங்க மார்க்கெட்குள்ள 10:30க்கு மேல வந்தா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு ஒரு சின்ன சின்ன ட்ரேட் கிடைக்கும். 10 நாள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 நாள் நமக்கு ட்ரேட் கிடைக்காது. ஓகே. நமக்கு நாளைக்கு ரிவர்சல் ஜோன் பார்த்தீங்கன்னா 55,200 ஸ்ட்ராங் ரிவர்சல் ஜோன் ஆக்ட் ஆகும். ஏன்னா இங்க நமக்கு ப்ரீவியஸ் ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கு. அப்போ அதுக்கு மேல போக பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான். இந்த ரேஞ்ச் ஏன்னா க்ளோஸ் அண்ட் கிளாஸ் பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. பிளைண்டா போயிட்டு இங்க சொல்றேன் இங்க ரிவர்சல் ஆகுது. இது எல்லாமே நான் அனலைசிஸ் பண்ணி வச்சிருக்க கான்செப்ட். இப்போ உங்களுக்கு நாளைக்கு உங்களோட ஓன் அனாலிசிஸ் இத்தனை வருஷமா நீங்க பண்ணிருப்பீங்க. அந்த அனலைசிஸோட இது வந்து ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. ஓகே. நீங்க பண்ணது நான் சொல்ற அனாலிசிஸ் எல்லாமே ரியாக்ட் ஆகுதான்னு பார்த்துட்டு எடுங்க. பிளைண்டா போய் எடுக்க வேண்டாம். ஓகே ஃபைன். இப்போ நாளைக்கு என்னன்னா 55,200 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். மேபி 1 hourல இங்க போய் டச் ஆகுது, கன்சல்டேஷன் எடுக்குதுன்னா இங்க இருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிடும். இல்ல மார்க்கெட் வந்து நியூட்ரல் ஓப்பன் ஆகுது, ரொம்ப நேரம் இங்கவே நமக்கு சைட்வேஸ் எடுக்குது, இல்லைன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் மார்க்கெட்ல இந்த சப்போர்ட் எடுத்துட்டு திருப்பி என்ன பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா இது நமக்கு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் இந்த ரேஞ்ச். இல்ல இன்னொரு விஷயம்னா இது வந்து லைவ் மார்க்கெட்ல தான் நம்மளால பார்க்க முடியும். இப்போ கரண்ட் இப்போ இருக்கிற ஜோன் வந்து நம்மளால சொல்ல முடியாது. கரண்ட் ஜோன் நம்மளால சொல்ல முடியாது. என்னன்னா இப்ப நம்ம க்ளோஸ் வச்சிருக்கு பாத்தீங்களா 55,019 ஒரு ஜோன் இருக்கு பாத்தீங்களா. இந்த ஜோன்ல மேபி நாளைக்கு வந்து நமக்கு ஓப்பன்லேயே ஃபால் ஆகுதுன்னா இந்த ஹைல கூட இது வந்து நம்ம இப்போதைக்கு நம்மளால கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியாது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த லைன்ஸை சொல்ல முடியும். இங்க இப்போ செகண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணி பாத்தீங்களா 55,021 ஜோன். இந்த ஜோன் தான் நாளைக்கு இப்போதைக்கு இந்த லைன் ரியாக்ட் ஆகல. மேபி ஃபியூச்சர்ல ரியாக்ட் ஆச்சுன்னா நாளைக்கு ரியாக்ட் ஆச்சுன்னா மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்றேன். மெம்பர்ஷிப்ல அப்டேட் பண்ணி எங்க ரிவர்சல் ஆகும்னு ஒரு வாய்ஸ் நோட்டா உங்களுக்கு குரூப்ல கொடுத்துறேன். மெம்பர்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். லைக் இங்க சிம்பிள். இப்போ நமக்கு டைரக்டா பிரேக் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து முடிஞ்ச வரைக்கும் ரெசிஸ்டன்ட்ல ட்ரேட் எடுக்க பாருங்க. சப்போர்ட்ல போயிட்டு புட் ஆப்ஷன் எடுத்துறாதீங்க. ஏன்னா சப்போர்ட்ல எடுத்தா நமக்கு என்ன ஆகும், மேக்ஸிமம் வந்து எஸ்எல் தான் ஹிட் ஆகும். இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். அப்படியே ஜஸ்ட் ஒரு கிராஃபா டிரா பண்ற பாருங்க. ரிவர்சல் அகைன் நம்ம கன்சால்டேஷன் எடுக்குதுன்னா இங்க இருந்து ரிவர்சல், லோ பிரேக் அவுட் தான் இங்க இருந்து ரிவர்சல். இல்ல ப்ரோ நான் கால் ஆப்ஷன் எடுக்கணும் அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணுங்க. இந்த இடத்துல ட்ரேடே எதுவும் கிடைக்கலன்னா நல்லா ஃபாஸ்டா மூவ் ஆச்சுன்னா இங்க இருந்து திருப்பி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்க போய் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இந்த 55,568க்கு மேல போச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷனை பிளானே பண்ணணும். அது வரைக்கும் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே. பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் புரிஞ்சிருக்கும். பேங்க் நிஃப்டியோட HDFC பேங்க் ஐசிஐசி பேங்க்கும் ஜஸ்ட் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அதான் வெயிட்டேஜ் அதிகம். அப்ப நமக்கு அது எப்படி ஆக்ட் ஆகுதோ அதை வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இல்ல பேட்டர்ன் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனாலும் அது எல்லாமே கொஞ்சம் வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ், அது கொஞ்சம் கிளியரா பாத்துக்கோங்க. ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கான ஜோன்
இப்போ மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு நல்ல மூவ் கொடுத்தது. லைக் நான் நேத்து ஒரு ஜோனா டிரா பண்ணியிருப்பேன். அந்த ஜோன் ரியாக்ட் ஆச்சு. நாளைக்கு எப்படின்னு பாத்துடலாம். நாளைக்கு ரிவர்சல் ஜோன்னு பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டா இங்க லைக் க்ளோஸ் இங்க தான் வச்சிருக்கு. நாளைக்கு வந்து லோ எடுக்குதுன்னா 25,500 ஜோன் நாளைக்கு ஸ்ட்ராங் ரியாக்ட் ஆகும். 24,500ல இருந்து 520 வரைக்கும் அந்த ஜோனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு லோல பிரேக் அவுட் ஆகுதுன்னா இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பாயிண்ட்ல இருந்து நமக்கு ஓகேங்களா மார்க்கெட்ல. அகைன் இல்ல ப்ரோ எனக்கு நல்ல ஸ்ட்ராங்கா மார்க்கெட் வந்து செல்லிங் பிரஷர் கொடுத்ததுன்னா இங்க போயிட்டு கால் ஆப்ஷன் எடுக்காதீங்க. ஏன்னா இங்க ஏன்னா ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டா போறோம். ஓகே தெரியுங்களா? இப்போ நீங்க எடுக்கலாம். இப்போ 55,353 ஜோன்ல எடுக்கலாம். ஆனா ரொம்ப லாங் பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. நீங்க எடுக்கிறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம எங்க கரெக்டா க்ளோஸ் பண்ணலாம் 24,415 க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா லாங் பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாம 25,400 மேக்ஸிமம் ட்ரேட க்ளோஸ் பண்ணிக்க பாருங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ரிஜெக்ஷன் ஜோன் இருக்கு. கண்டிப்பா மார்க்கெட் எங்க நமக்கு ஃபால் ஆகும். ட்ரேட் எங்க எடுக்கணும் எங்க எடுக்க கூடாதுன்னு தெரிஞ்சாலே போதும் நம்மளால மார்க்கெட்டோட சைக்காலஜி வந்து ஒரு 60% ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ட்ரேட் எங்க எடுப்போம் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா எங்க எடுக்கிறோம் எங்க ஃபால் ஆகும்னு தெரிஞ்சா நம்ம ஹோல்ட் பண்ணுவோம் வெயிட் பண்ணுவோம். தெரியாத இடத்துல எடுக்கும் போது தான் நம்ம போய் மாட்டிப்போம். ப்ராஃபிட் போகுமா லாஸ் போகுமான்னு தெரியாம நம்ம வந்து கன்ஃபியூஷன் ஜோன்ல நிறைய அந்த பேனிக்ல ட்ரேட் எடுப்பீங்க. அது அது கண்டுபிடிச்சிட்டாலே போதும் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா ஃபைன். இப்போ இதான் நாளைக்கு பெரிய ஒன்றும் லெவல்ஸ் கிடையாது. இப்போ நாளைக்கு மார்க்கெட் வந்து லோல இப்போ டேரக்டா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல டிபெண்ட் பண்ணி தான் நம்ம நாளைக்கு இருக்கும். ஓகே இப்போ நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஹை போகுது 24,615 ஓகே 615 நமக்கு ஹை போகுதுன்னா ரிவர்சல். இல்ல நமக்கு லோ வருதுன்னா 24,518ல லோ வருதுன்னா இங்க ரிவர்சல். இப்ப இங்க நமக்கு வருது மார்க்கெட் இங்க வருது அப்படின்னா 24,353 கிட்ட வருதுன்னா சின்ன ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. லாங் ரிவர்சல் வேண்டாம். ஒரு ஸ்மால் ரிவர்சல். இல்ல இதுவுமே டைரக்டா பிரேக் அவுட் கொடுத்துனா ஃப்ரீ ஃபால் 24,157 வரைக்கும் ஈஸியா ஃப்ரீ ஃபால் நடந்துரும். இதுதான் கரண்ட் சினாரியோட அப்டேட்ஸ். ஓகே புரிஞ்சுதுங்களா? இதான் லெவல்ஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அண்ட் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அப்பதான் தெரிஞ்சு எடுப்பாங்க எப்படி பேங்க் நிஃப்டி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அண்ட் எல்லாருமே லைக் பட்டன் கொடுத்துட்டு பாருங்க. இந்த வீடியோக்கு மினிமம் 200 லைக்ஸ் கொடுத்து பாருங்க. ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே அண்ட் எப்படி இருந்தது இன்னைக்கான லெவல்ஸ் எப்படி இருந்தது நீங்க எப்படி ட்ரேட் பண்ணியிருந்தீங்க ஜஸ்ட் உங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. லெவல்ஸ் அப்படி ஒர்க் ஆகுதுங்களா இல்லைங்களா? அண்ட் நீங்க என்னென்ன மிஸ்டேக் பண்றீங்க அண்ட் ஒரு நாளைக்கு எவ்வளவு ட்ரேட்ஸ் பண்றீங்க? ஓவர் ட்ரேட் எதனால பண்றீங்க? ஏன்னா நிறைய பேர் பிகினர் பார்க்கும்போது அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க இதனாலதான் நிறைய பேர் ஓவர் ட்ரேட் பண்றாங்க. எதுக்காக எவ்வளவு ட்ரேட் பண்றீங்க எதுக்காக இவ்வளவு ஓவர் ட்ரேட் பண்றீங்கன்ட்டு ஜஸ்ட் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 5,000 சப்ஸ்கிரைபர் கிராஸ் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன். ஓகே முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.